இந்த மாதிரி கறக்கு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? நான் இதில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைமே ஒரு சொதப்பலும் இல்லாமல் சூப்பராக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கு வந்து பச்சரிசி ஒரு 5 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வெயிலில் வந்துட்டு மொட்டை மாடியில் வந்து இந்த மாதிரி துணி விரித்து போட்டு அதில் வந்துட்டு மெலிசாக அரிசி போட்டோம்னா டக்குன்னு காஞ்சிரும். ஒரு நாள் காய வச்சாலே போதும். நல்லா வெயிலில் வந்துட்டு காஞ்சிடுச்சு. நான் அடுத்து வந்து பார்த்தேன், நல்லா அங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. வாயில் போட்டு பார்த்தா நல்லா வந்து அரிசி எப்படி காஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு வந்துட்டு 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து வறுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து உடச்சக்கல்ல பொட்டுக்கல்ல வந்துட்டு ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கணும். அதுவும் வந்து வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அதை வறுத்து எடுத்து இதெல்லாம் அரிசி கூட சேர்த்துட்டு மில்லில் கொடுத்தா நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம அந்த பவுட்ரு வந்து அரிசி வந்துட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் குறன்னு ஏதாவது இருக்கும், அதெல்லாம் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, ஓமம், அப்புறம் எள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இது வந்து முறுக்கு அச்சு. இது வந்து பழைய காலத்துலலாம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அச்சு தான் இருக்குது. இப்போ அது வந்து ஓப்பன் பண்ணால் 4 அச்சு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம 3 கன்று இருக்கிற முறுக்கு தான் நார்மலாக அதில் வச்சு தான் செய்வாங்க. அதையே நம்ம போட்டு இந்த முறுக்கு குழாயெல்லாம் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் மாவு ஒட்டாது அதில். நான் அமுத்தி பார்த்தேன். என்னால் அமுத்தி ஒரு முறுக்கு கூட என்னால் வந்து புழிய முடியல. அப்புறமா இங்கே பாருங்கள், கை மாறிடுச்சிங்களா. என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு எல்லா முறுக்குமே புழிஞ்சார். இதுதான் வந்து கஷ்டமான டாஸ்க்கு. இது தெரியாமல் முறுக்கை வந்து அசால்ட்டாக சுட்டி எடுத்துடலான்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்துட்டு இந்த முறுக்கு பிழியிறத பார்த்து தான் ஈஸின்னு நினச்சோம். இப்படி வந்து அமுச்சு இப்படி சுற்றினா வந்துடும் முறுக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி வராது. அது எவ்வளோ டைட்டாக இருக்குன்றது செஞ்சு பார்த்தா தான் தெரியுன்றது இப்போ தான் புரியுது. எங்கள் அம்மாலாம் அசால்ட்டாக பெரிய பெரிய குண்டாலே எனக்கு வந்து சுட்டு வச்சுருவாங்க. நாங்கள் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்னு கிடப்போம். அதுலேயே இந்த கடைசி மாவை இந்த மாதிரி டிசைனாக முறுக்கு சுடுறது தான் ஸ்பெஷல்.